நாம் எல்லாரும் ஜெபிப்போம். இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்க வந்திருக்கிற நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் செய்திருக்கிற காரியங்கள் ஏராளமானதாக இருக்கிறது. இன்றைக்கும் அவருடைய முகத்தை, அவரை சந்திக்கிற ஒரு இடத்துக்கு உங்களை என்னை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி, இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ள ஆண்டவரே வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற காலம் வரும் என்று சொன்னபடியே இன்றைக்கு எல்லா இடத்திலுமே உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற விதத்தில் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் உம்மை தொழுது கொள்ளும்படி, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாங்கள் எல்லாம் இணைந்திருக்கிறோம். எங்கெல்லாம் நாங்கள் கூடியிருக்கிறோமோ அங்கெல்லாம் தேவ பிரசன்னம் இறங்கி வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்கும் ஆண்டவரே, நாங்கள் சபையாய் கூடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற இந்த ஸ்தானத்தில், இந்த இடத்துல தேவனுடைய மகிமை இறங்கி வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எங்களை நிரப்புவீராக, உம்முடைய மகிமையினால் எங்களை நிரப்புவீராக, எங்களை மூடிக்கொள்ளுவீராக. உம்முடைய சிலுவை பற்றின உபதேசங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி நாங்கள் ஆர்வமாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நேரிடுகிற காரியங்களை குறித்து நாங்கள் யோசிக்கவில்லை. எங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கிற இயேசுவின் பாதத்தருகே நாங்கள் வந்து அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, மரியாள் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று நாங்கள் வாசிக்கிறோம். உம்முடைய பாதத்தில் நாங்களும் வந்து அமர்ந்து உம்முடைய சத்தியத்தை நாங்கள் கேட்க, அதிலிருந்து நாங்கள் காரியங்களை கற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில சிலுவையின் மேன்மைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளிலும் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள், நாங்கள் எல்லாரையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இணையதளத்தின் மூலமாக இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுகிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாகட்டும். மாற்றத்துக்காய் ஏங்கி கொண்டிருக்கிற, அற்புதத்துக்காய் ஏங்கி கொண்டிருக்கிற ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையில நடக்கவிருக்கிற காரியங்களுக்காய் ஆண்டவரே தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்று ஏக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நிஜமான மாற்றம் உண்டாகட்டும் என்று உம்முடைய நாமத்திலே நாங்கள் செபிக்கிறோம். என் நாமத்தினாலே எதை கேட்கிறீர்களோ அதை நான் தருகிறேன் என்று சொன்ன கர்த்தர், ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் நாங்கள் இதை கேட்கிறோம், இன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தோடு இன்றைக்கு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாய் நடத்துகிற ஒரு அற்புதத்தின் ஆண்டவரை நீங்களும் நானும் உயர்த்தி கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் வந்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை உயர்த்த வேண்டும். வேதத்தில் சொல்லியிருக்கிறது, யோவான் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே திருத்துவ தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு அநேகருக்கு அது தெரியவில்லை. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று 3 நிலையிலும் நம்முடைய ஆண்டவர் வேலை செய்கிற, 3 நிலையிலும் இருக்கிற ஆண்டவர். அநேகர் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஒருவர் சொல்லுகிறார்கள், ஒன்லி ஜீசஸ், இயேசு மாத்திரம்தான். ஒருத்தர் என்ன சொல்றாங்க, பரிசுத்த ஆவியானவரை அவங்க எடுத்துக்கொள்ளுகிறது இல்லை, பிதாவையும் இயேசுவையும் மாத்திரம் எடுத்துக்கொள்ளுகிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் இந்த பெந்தேகோஸ்தே, அதற்கு அர்த்தமே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற 3 நிலைகளிலுமே அது இருக்கிறது. அதனால தான் பைபிளில் சொல்லியிருக்கு, ஆதியிலே வார்த்தை இருந்தது. இந்த ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கும் போதே இயேசு கிறிஸ்துவும் அங்கே இருந்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரும் அங்கே இருந்திருக்கிறார் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு சான்றிதழான வசனமாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை தான் மாம்சமாகி இந்த பூலோகத்திலே வந்து உங்களையும் என்னையும் மீட்கும் பொருளாக இந்த பூலோகத்திற்கு வந்திருக்கிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அவருடைய வார்த்தை மாம்சமாகி பூலோகத்தில் வந்து உலகத்தில் இருக்கிற சகல மாம்சமான எல்லாருக்கும் ஒரு விடுதலையை, பாவத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய ஒரு நிலையை கொண்டு வந்தது என்றால் அது நிச்சயமாகவே
ஒரு நிஜமான ஒரு காரியமாக அது இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரை சொல்லி நாம் எல்லாரும் உயர்த்தி மகிமைப்படுத்த போகிறோம். ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு பாடல். இந்த பாடல் உங்களுக்கு தெரியலனாலும் நீங்கள் அந்த வரிகளை பார்த்து ஆண்டவர் நாமத்தை எங்களோடு கூட இணைந்து நீங்கள் மகிமைப்படுத்தி இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்கள். தேங்க்யூ ஜீசஸ். அறத்தின் மேன்மைகள் எல்லாவற்றையும் துறந்து உங்களுக்கும் எனக்குமாக நம்முடைய ஜீவனையே தந்து, ஓ ஸ்தோத்திரம், அவர் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதை நினைத்து இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தி எல்லாரும் சொல்லி விவரித்து உயர்த்துவோம். அறத்தின் மேன்மை துறந்து எனக்காய் வந்தீரே, பரமன் உம்மை போல என்னையும் மாற்றவே. மரத்தின் மேன்மை துறந்து எனக்காய் வந்தீரே, பரமன் உம்மை போல என்னையும் மாற்றவே. சொல்லும் இயேசுவே, 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 உந்தன் அன்பிற்கு இணையில்லையே. இயேசுவே, இயேசுவே, உந்தன் கிருபைக்கு அளவில்லையே. எனக்காய் மரித்தீர், எனக்காய் உயிர்த்தீர், என்னை உயிர்ப்பித்து உயர்த்தினீர். எனக்காய் மரித்தீர், எனக்காய் உயிர்த்தீர், என்னை உயிர்ப்பித்து உயர்த்தினீர். சிலுவை நமக்காகவே மரித்து நமக்காகவே உயிரோடு எழுந்த அற்புதமான ஆண்டவர் இயேசுவின் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த மாலை நேரத்தில் நாம் எல்லாரும் சேர்ந்து உயர்த்தி, ஆண்டவரே என்னை உயிர்ப்பித்து உயர்த்தினீரே என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் சேர்ந்து உயர்த்துவோம். சிலுவையில் எனக்காயாவும் செய்து முடித்தீரே,
கொடுத்தவரே, உமக்காய் உமக்காய் நான் என்றும் வாழ உம் கிருபை பொழிந்தீரே. எல்லாரும் உயர்த்துவோம். இயேசுவே மாற்றின எங்கள் தெய்வமே, உம்முடைய அன்பு எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை ருசித்தவர்களாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய அன்பிற்கு ஈடாக நாங்கள் ஒன்றையுமே செலுத்த முடியாதப்பா. உம்முடைய அன்பு அவ்வளவு விலையேற பெற்றதா எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். நீர் எங்களுக்காக உம்முடைய மேன்மை எல்லாவற்றையும் துறந்து இந்த பூமியில் மனுஷர்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யும்படி பலியானீரே. அதை நாங்கள் நினைத்து பார்த்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. மனுஷர்கள் மேல் உண்மையான அக்கறை ஒருவருக்கு உண்டானால் அது நாங்கள் ஆராதிக்கிற இயேசுவுக்கு மாத்திரம்தான் என்று இந்த உலகம் முழுவதும் அறிந்து கொள்ளும் விதமாக இந்த நாட்களில் ஆண்டவரே, இந்த உலகமே பறைசாற்றக்கூடிய விதத்தில் இயேசு உம்முடைய அற்புதத்தை நீ செய்து இந்த உலகத்தில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்மிடத்தில் தான் விமோச்சனம் உண்டு என்பதை உம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படி நீர் காரியங்களை செய்ய போகிறதற்காக உம்மை நன்றியோடு துதித்து உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நமக்காய் பாவமானா, நமக்காய் சாபமானா. எப்படி யோசிச்சு பாருங்க, பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை பூமியில் வாழ்கிற மனுஷனுங்களுக்காகவே அவர் அனுப்பி தந்தார். நேற்று வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் போது ஆதியாகமத்தில் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த உடனே ஆதாமும் ஏவாளையும் அவர் வெளியேற்றின உடனே வெளியேற்றிவிட்டு அப்படியே விட்டு விடவில்லை. அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் செய்து கொடுத்தார். அவர் செய்து கொடுத்தது மாத்திரம் அல்ல, அதுக்கப்புறம் வர்ற சந்ததிகளை பைபிள் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, காயினியும் ஆபேலையும் பெற்றெடுக்கும் போது தன்னுடைய தாயும் தன்னுடைய தகப்பனும் செய்தவர எல்லாவற்றையும் நிச்சயமாகவே தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். நான் அதில் பார்த்து வியந்த ஒரு காரியம் என்னவென்றால், அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்லே அந்த சந்ததியிலேயே ஆண்டவர் ஆபேலை ஊழியக்காரனாய் தெரிந்து கொள்கிறார். அது எப்படின்னு நான் ஒரு சில யோசனைகள் யோசிக்கும் போது, காயினை பாருங்க பண்படுத்த அதுக்கு அவன் அந்த வேலையை செய்து கொண்டிருந்தான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஆபேலை ஆடுகளை மேய்க்கும்படியாக, அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு அந்த ஆடுகளை பலி செலுத்த கொண்டு வந்து ஆண்டவருக்கு கொடுக்கிறான். அப்படி என்றால் அதை யோசிக்கும் போது எனக்கு தோன்றின காரியம், முதலாம் சந்ததியிலேயே ஊழியக்காரர்களை தெரிந்து கொள்ளுகிற இயேசு முதலாம் சந்ததியிலேயே ஆபேலை தெரிந்து கொண்டார். அதனாலதான் ஆபேலுக்கும் இயேசுவுக்கும் ஒப்பிட்டு பேசுகிறார். ஆபேல் பேசின ரத்தத்தை காட்டிலும் இயேசுவின் ரத்தம் விலையேறப்பட்டது. அப்படி என்றால் அன்றைக்கு ஆபேலை தெரிந்து கொண்ட போது பிசாசு அதை கெடுத்தான். இயேசுவை தெரிந்து கொண்ட போதும்
பிசாசு கெடுத்து விடலாம் என்று நினைத்த போது இந்த முழு மனு குலத்திற்கே தம்முடைய இரத்தத்தை சிந்தி விமோச்சனத்தை உண்டாக்கின ஒரே நல்ல ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற இயேசு மாத்திரமே. அவருடைய இரத்தம் வீணாக சிந்தப்படவில்லை. அவருடைய இரத்தம் இன்றைக்கும் பைபிளில் சொல்லியிருக்கு. இன்னும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற இயேசுவின் இரத்தம் இன்னும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளில் இந்த சிலுவை குறித்து நாம் அறிந்து கொள்ள வந்திருக்கிற இந்த நேரத்தில் இயேசுவினுடைய இரத்தத்தை நாம் நினைத்தும் அவர் நமக்கு செய்த எல்லாவற்றையும் நினைத்து ஆண்டவர் நாமத்தை நாம் எல்லாரும் இணைந்து ஆண்டவருடைய வார்த்தை சத்தத்தை நாம் கேட்டு அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளில் கூட நாம் கடந்த நாட்களில் எல்லாம் இயேசுவின் ரத்தம் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன செய்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் தியானித்தோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ரத்தம் அந்த கிபி 33.5 வருஷம் அந்த நாட்களிலே சிலுவையில் மரித்த இயேசு நமக்காக அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்த அந்த காரியங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது 2024ஆம் ஆண்டு வந்துருச்சு. ஆனால் அன்றைக்கு சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தின் வல்லமை எப்படி இருந்ததோ அதே வல்லமையோடும் இன்றைக்கும் அது கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. இனி வருகிற நாட்களிலும் அது அப்படிதான் கிரியை செய்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் வரும் வரைக்கும் இந்த இரத்தம் அநேகரை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கும். வாழ்க்கை மாற்றிக்கொண்டே தான் இருக்கும். இதற்கு முடிவில்லை. கர்த்தர் அப்படியே செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்திலும் சில காரியங்களை நாம் ஆண்டவருடைய இரத்தம் நம்ம வாழ்க்கையில என்ன செய்கிறது என்பதை குறித்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஒருமுறை ஒரு போதகர் அவர் ஊழியத்தின் ஆரம்பத்திலே அவருடைய பிரசங்கம் மிகவும் ரொம்ப கடினமா இருந்தது. ஜனங்களை பார்த்து இதை செய்யாதே செய்ய என்று அவர் ரொம்ப கடினமா பிரசங்கத்தை பண்ணுவாராம். பாவம் செய்யாதே செய்தா உனக்கு ஐயோ நியாய தீர்ப்பு வரும் என்று சொல்லியெல்லாம் அவருடைய பிரசங்கம் ரொம்ப கடினமா இருந்தது. ஒரு நாள் ஆண்டவர் அவரை பார்த்து கேட்டாராம், மகனே, உன்னுடைய பிரசங்க பீடம் சீனாய் மலையில் வைத்திருக்கிறாயா இல்லை கல்வாரி மலையிலிருந்து வருகிற பிரசங்கமா என்று கேட்டாராம். அப்போ அவர் ஆண்டவரை பார்த்து சொன்னாராம், ஆண்டவர் எனக்கு புரியல, ஏன் இதை இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் சொன்னாராம் அந்த போதகர், நான் ஜனங்களை தினம் கடிந்து கொண்டு அவர்களுக்கு உபதேசம் பண்றேன். வழிவிட்டு விலகி போகக்கூடாது, அவங்க நல்லா ஒப்பு கொடுத்து வாழணும்னு சொல்லி அவங்களுக்கு கடினமான செய்தியை நான் கொடுக்குறேன். அதனால என்ன, அப்படி சரிதானே அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னாராம், என் மகனே, நீ சீனாய் மலையின் பிரமாணத்தை தான் சொல்லுகிற. சீனாய் மலையின் பிரமாணம் என்ன? அந்த மலைக்கு சென்டரில் யாரும் மேலே யாரும் ஏறிடக்கூடாது. அங்கிருந்து பயங்கரமான இடி முழக்கம், மின்னல்கள், 10 கற்பனை, அதெல்லாம் ரொம்ப கடினமான உபதேசம். நிறைய மாற்றங்களை கொண்டு வருகிறது. நிறைய மாற்றங்களை இன்று வரைக்கும் நாம் ரட்சிக்கப்பட்டது ஒரு நாள் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டோம், நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த பரிசுத்தமாகுதல் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் வரணும். ஆமென். ஒவ்வொரு நாளும் அது வரணும். நம்ம வாழ்க்கை கழுவிக்கொண்டே இருக்க வேண்டும். இயேசுவின் இரத்தம் தினந்தோறும் நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவி அது பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வேதத்திலே நம்ம அதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். பாவத்தின் வல்லமையிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறது. சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்தின் மூலமாய் தேவனுடைய அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை நாம் உணர்கிறோம். ஆமென். தேவன் நம்மேல் வைத்த அன்பு, ஆமென், எவ்வளவு பெரிய அன்பு. தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் ஆண்டவர் நமக்காக இயேசுவை இந்த உலகத்துக்கு கொடுத்து இரத்தத்தை சிந்தும்படி
அவர் மூலமாய் நமக்கு மாபெரும் ஒரு ரட்சிப்பு உண்டாகும்படி, பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகும்படி நமக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவருடைய இரத்தம் சிந்தப்படாமல் இருந்தால் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்காது. பழைய ஏற்பாட்டு காலத்தை போலவே வருஷந்தோறும் ஆடு மாடுகள் அங்கே பலி செலுத்தி கொண்டே தான் இருக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் ஒரே தரம் இயேசு நமக்காக சிலுவையில் மரித்து தம்முடைய இரத்தத்தை சிந்தினபடியால் அந்த அந்த மீட்பின் அந்த கிருபை வெளிப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபையும் தயவும் எவ்வளவு பெரியது பாருங்கள், இல்லை? நம்மேல் வைத்த அந்த கிருபை, நம்முடைய பாவங்களை நாம் உணர்ந்து சகல பாவத்திலிருந்து நம்மை ஆண்டவர் என்ன செய்தார்? அதிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினார். 1 யோவான் 1:7 நம்ம வாசிக்கும் போது அதில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். தினந்தோறும் அதை தியானித்தோம். இன்றைக்கும் நாம் அதிலிருந்து சில நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். நம்மளை சுத்திகரித்து இருக்கிறது. அது மட்டுமல்ல, தொடர்ந்து அவர் சொல்றாரு, நமக்கு பாவம் இல்லை என்போமாகில் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது என்று சொல்றாரு. ஆகவே கீழே 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு நம்ம பாருங்க, இந்த பாவம் ஒரு நாள் நமக்கு ஜென்ம சுவாபம், ஜென்ம பாவம், கர்ம பாவம், நம்ம என்னென்ன சின்ன வயசுலேருந்து என்னென்ன பாவங்கள் செய்தோமோ அதனால் அது ஒரு நாள் இயேசு வண்டை வந்தபோது அந்த பாவத்திலிருந்து முழுமையான விடுதலை நமக்கு உண்டாயிற்று. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு நாம் பாவமே செய்கிறதில்லைன்னு யாரும் சொல்ல முடியாது, இல்லையா? நம்ம சிந்தனையினாலே, நினைவு, நம்முடைய நடையினாலே, நம்முடைய பேச்சினாலே ஒவ்வொரு நாளும் நம்ம பாருங்க ஏதோ ஒரு குற்றத்தை செய்து நம்முடைய மனசாட்சியில் குத்தப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்கிறோம்? தேவ சமூகத்தில் வரும்போது, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும். ஆமென். இது நம்முடைய வாழ்க்கையில் இயேசு உலகத்துக்கு வந்து நம்மை கொண்டு போகிற வரைக்கும் இந்த பரிசுத்தமாகுதல் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் நம்மை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, தேவதூதன், அதற்கு நான், ஆண்டவரே அது உமக்கு தெரியும் என்றேன். அப்போது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆமென். ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். சோப் போட்டால் தான் நல்லா துணி அழகா வெள்ளையா பளிச்சுன்னு இருக்கும், இல்லை? அங்கே பாருங்க, அந்த பிரகாசமான ஆடையை உடுத்தி அங்கே நிற்கிறாங்க பரலோகத்தில். அப்போ அந்த தேவதூதன் காண்பிக்கிறார் யோவான்கிட்ட. யோவான் கேட்குறவங்க யாரு? அவங்க தான் ஆண்டவர் சொல்கிறார், அந்த தேவதூதன் சொல்கிறாரு, இவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆமென். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாகுதல் என்பது ஒரு நாள் முடிந்து விடுகிற காரியம் அல்ல. இது தொடர்ச்சியாய் நம்ம வாழ்க்கையில் நடைபெறுகிற ஒரு சம்பவத்தை இயேசுவின் இரத்தம் நம்ம வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் பூரணமாகும் வரைக்கும் அவருடைய இரத்தம் நமக்குள்ளே அந்த அந்த பரிசுத்தத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கும். அந்த ரத்தம் நமக்கு தேவை, இல்லையா? ஒரு நாளோடு முடிஞ்சிடல. தொடர்ந்து அப்பா என்னை கழுவும், என்னை பரிசுத்தமாக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் நம்மளை தொடர்ந்து பரிசுத்தமாக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை பரிசுத்தமாக்குது. இரண்டாவது, இயேசுவின் இரத்தம் நம்மை விலைக்கிரயமாக வாங்கினது. ஹல்லேலூயா. ஒரு நாள் நாம் பாவத்துக்கும் பிசாசுக்கும் அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். அவன் கையில் வாங்குவதற்கு
ரொம்ப கஷ்டம் இல்லை? பிசாசு அவனுடைய அடிமைத்தனத்துக்குள்ளே சிக்கப்பட்ட நம்மை ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த கிரயம் கொடுத்திருக்கிறார். ஆமென். அதில் நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது இப்படி சொல்கிறார் பேதுரு, உங்கள் முன்னோர்களால் நீங்கள் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரிக்கப்பட்ட அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் என்ன பண்ணார் தெரியுங்களா? நமக்கு அவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நமக்காக விளைய கிரயம் கொடுத்து வாங்கினார். ஆமென். ஒரு நாள் நம்ம அவருடைய காணியாட்சிக்கு புறம்பாக நாம் வாழ்ந்துட்டு இருந்தோம். எப்படி என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, தன்னுடைய குமாரனுடைய இரத்தத்தை சிந்த கொடுத்து நம்மை விளையக்கரையமாய் வாங்கினார். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவு விசேஷித்தவர்கள் இல்லையா? நம்ம நினைக்கிறோம் நம்ம ஒன்றும் இல்லை அப்படின்ட்டுலாம் நம்ம நினைக்கிறோம் சில நேரத்தில். என்னால் என்ன இருக்குது? ஆனால் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் ரொம்ப விளையாட பெற்றவர்கள் தான். ஆமென். ஆமாம். பொன்னினால் தங்கத்தினால் வாங்கப்படலை நம்ம, அது இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த இரத்தத்தினாலே விளையக்கரமாக வாங்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆகவே அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை விளையக்கரமாய் வாங்கின நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நாம் என்ன செய்யணும்? பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரை நாம் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? அவருக்கு நாம் அதிக விலை கிரயம் கொடுத்து அவர் வாங்கியிருப்பதினாலே அதை நாம் உணர்ந்து நம்ம விழிப்புள்ளவர்களாக நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நாம் பிரயாசப்படணும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பு எப்போ? இது பாவத்திலிருந்து நமக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று. இன்னொரு ரட்சிப்பு இருக்கிறது, நரகத்திலிருந்து மீட்டு எடுத்து பரலோகத்துக்கு கொண்டு போகுது. அதுதான் மிகப்பெரியதான ஒரு ரட்சிப்பு. ஆமென். அந்த ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நாம் என்ன செய்யணும்? அனுதினமும் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். அதுக்காக ஆண்டவருடைய அந்த ஆண்டவர் எப்படி நம்மளை அந்த விளையக்கரையும் கொடுத்து வாங்கியிருக்கிறார், அதை ஒவ்வொரு நாளும் உணரணும். நம்ம சாதாரணமானவர்கள் அல்ல, நாம் மிகுந்த விளையற பெற்றவர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் விளையக்கரையும் கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். ஆமென். ஆகவே நம்ம சாதாரணமாக நீங்கள் நினைக்கக்கூடாதுங்கள, நீங்கள் விளையற பெற்றவர்கள் என்று நினைக்கணும். அது மட்டுமல்ல, அந்த ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் காத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எப்படி நம்மளை விடுதலை ஆக்கினார், எப்படி நமக்காக கிரியம் கொடுத்து வாங்கியிருக்கிறார் என்பதை அதை நம்ம ஒவ்வொரு நாளும் நினைக்கணும். நம்ம சாதாரணமாக வாங்கப்படவில்லை. இயேசு நமக்காக தம்முடைய இரத்தத்தை ஒரு சொட்டு கூட தன்னுடைய சரீரத்தில் அவர் வைத்து கொள்ளவில்லை. எல்லாவற்றையும் நமக்காக சிந்தி தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை விளையக்கிரயமாய் வாங்கிட்டார். ஹல்லேலூயா. அதுதான் வேதத்தில் நம்ம அநேக இடங்களில் பார்க்குறோம். நிறைய வசனங்கள் இருக்குது. இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இன்றைக்கும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவர்களை, நம்ம சொந்த பந்தங்களை எல்லாம் அவர் விளையக்கரையும் கொடுத்து வாங்கணும். ஆமென். விளைக்கரையும் கொடுத்துட்டாரு, அவருக்கென்று அவர் வாங்கணும். அதற்காக நாம் பிரயாசப்படணும். நம்முடைய ரட்சிப்புக்காக ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படணும். அது நிறைவேறுவதற்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது தான் நமக்கு ஆண்டவருடைய இரத்தம் நம்மை உணர்த்துகிறது. ஹல்லேலூயா. மூன்றாவது, இந்த இரத்தம் நமக்கு நம்பிக்கையை உண்டாக்குகிறது. ஆமென். நம்பிக்கையை உண்டாக்குகிறது. இயேசுவின் இரத்தம் நமக்கு உற்சாகத்தையும் தேவ பிரசன்னத்தையும் குள்ளும் அது கடந்து போக நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறது. அப்படிதானங்க? இல்லைன்னா நம்ம நம்பிக்கை இல்லைன்னா நம்ம எப்படி அவர்கிட்ட போக முடியாது. அவர் நமக்கு அந்த இரத்தத்தின் மூலமாக
ஒரு நம்பிக்கையை உண்டாக்கி நமக்குள்ள வச்சிருக்கிறார். இயேசுவின் இரத்தம் நம்மை சகல பாவத்திலிருந்து விடுதலை ஆகிற்று, சுத்திகரித்தது. அது முதல் நாம் தேவனுடைய அந்த கிருபாசன தண்டை நெருங்குவதற்குரிய ஒரு ஆசீர்வாதமான வழியை கர்த்தர் நமக்கு உண்டாக்கி தந்துட்டாரு. நமக்கு விசுவாசம், அது நம்ம ஆண்டவர்கிட்ட போனால் இதை பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர்கிட்ட போனால் தைரியமாக நம்ம கேட்கலாம். யார்கிட்டையும் இவ்வளோ நம்ம பாருங்கள், வீட்டில் கூட நம்ம ஏதாவது ஒரு கஷ்டம் பிரச்சனைகள் வரும்போது மற்றவங்கிட்ட எல்லாத்தையும் நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட போகும்போது நம்முடைய உள்ளம் திறந்து எல்லாவற்றையும் அவர் கையில் சொல்கிறோன்னா, அவர்கிட்ட சொல்கிறோன்னா, நமக்கு ஆண்டவர் அந்த நம்பிக்கையை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தின் மூலமாக நமக்கு அந்த நம்பிக்கை தந்திருக்கிறார். தேவையான கிருபை, அந்த ஐஸ்வர்ய இரக்கத்தையும் கிருபையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நம்பிக்கையை இயேசுவின் இரத்தத்தினாலே நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். ஆமாம், ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கும் நான் தகுதி இல்லை என்று சொல்ல முடியாது. இல்லை, நம்ம எப்பவுமே ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும், நான் உம்முடைய பிள்ளை, என்னை தைரியப்படுத்தும், இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு அந்த காரியத்தை செய்கிறார். ஆமென். இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக தேவனிடத்தில் தைரியமாய் நம்ம போய் அவர்கிட்ட நிற்கிறதுக்கு நமக்கு ஒரு வழியை கர்த்தர் உண்டாக்கி தந்தார். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் நாம் அதை குறித்து வாசிக்கின்றோம். 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 15ஆம் வசனம், 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு ஒன்று. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், வானங்களின் வழியாய் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடைவோம், தைரியமாய் கிருபாசன தண்டை சேர கடவோம். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் பாருங்க. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எப்பவுமே ஆண்டவர்கிட்ட தைரியமா போகலாம். ஆமென். அவர் சமூகத்தில் சேரக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை தம்முடைய இரத்தத்தினாலே நமக்கு அவர் செய்து தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எவ்வளவு நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது பாருங்க. முதலாவது நம்மை அது பரிசுத்தமாக்கிட்டே இருக்கிறது. இரண்டாவது நமக்கு அது விலைய கிரயம் கொடுத்து நம்மை வாங்கிற்று. மூன்றாவது அது நமக்கு நம்பிக்கையை உண்டாக்குகிறது, அவரோடு கூட நாம் சேரக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை தருகிறது. நான்காவது நம்முடைய குணங்களை அது மாற்றுகிறது. இயேசுவின் இரத்தம் நம்முடைய குணங்களை மாற்றுகிறது. தேவன் நம்மை வாங்குவதற்கு இயேசுவின் இரத்தத்தை விலைக்கிரயமாய் தந்திருக்கிறார். ஆகவே நாம் நமக்குரியவர்கள் அல்ல, நம்ம தேவனுக்கு சொந்தமானவர்கள். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய கேரக்டர் வைஸாக பார்த்தா நம்ம மனுஷர் தான். ஆனால் இப்போ நம்ம எப்படியா மாறிட்டு இருக்கிறோம் தெரியுங்களா? இயேசுவை போல ஒரு மாற்றம் நமக்குள்ளே வந்துட்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அவரை போல அன்பு கூறுகிறவர்களாக, அவரை போல மன்னிப்பு தருகிறவர்களாக, அவரை போல கீழ்ப்படுகிறவர்களாக ஒவ்வொரு நாளும் நம்மை மாற்றிட்டே இருக்கு. ஆகவே நம்ம நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நம்முடைய ஜீவியம், நம்முடைய சுவாபத்தை வெளிப்படுத்த நம்ம என்ன செய்திருக்கிறோம்? கடமை உள்ளவர்களாக இருக்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு நாளும் ஜீவியத்தில் இயேசுவின் அந்த சுவாபத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் போயிட்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அந்த சரீரத்திலும் ஆத்துமாவிலும் ஆவியிலும் நம்ம வாழ்க்கையில் அவர் மகிமைப்பட்டு கொண்டே தான் இருக்கிறார். ஆமென். எது மூலமாகவோ சரி. புறஜாதிகள் நம்மை பார்க்கும்போது சொல்கிறாங்க எவ்வளோ அன்பாக இருக்காங்க. நேற்று கூட ஒரு சாட்சி சொன்னார் பாஸ்டரில். அந்த பிசாசு இன்னைக்கு மத்தியானம் அந்த சாத்தான் கூட்டத்தை சார்ந்த ஒரு
ஒரு தலைவன், அந்த சபை சார்ந்த ஒரு தலைவன், அவன் ஒரு இடத்துக்கு வந்தபோது அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஊழியம் செய்கிற ஒரு பொண்ணை அவன் பார்த்துட்டே இருந்தானா. அவளுக்குள்ள நிறைய மாற்றங்களை, இயேசுவின் அந்த சுவாபங்களை பார்த்த உடனே இவனுக்குள்ளே மனமாற்றம் வந்துடுச்சான். அதிலிருந்து வெளியே வந்து இன்னைக்கு ஆண்டவருக்கு சாட்சியாய் இருக்கிறான். அதுபோல் இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மளை பாவத்திலிருந்து விடுவித்தது மட்டுமல்ல, தேவனுக்கு பிரியமாய் நடப்பதற்குரிய அந்த காரியத்தில் நமக்கு உதவி செய்கிறார். ஆமென். அதில் நம்ம வாசிக்கும் போது 1 கொரிந்தியரில் நம்ம வாசிக்கும் போது தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறது. 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது அங்கே சொல்லுகிறார், நீங்கள் கிரேத்து கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அதே 19ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது அங்கே சொல்லியிருக்கிறது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் நீங்கள் உங்களையுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா. ஆமென். எப்படி அழகாக சொல்கிறாங்க பாரு. இன்னைக்கு நம்ம இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடையவர்களாக நம்ம இல்லை. நம்ம யாருடையவர்கள்? இயேசுவுக்கு சொந்தமானவர்கள். ஆமென். ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள். ஆகவே நம்முடைய சுவாபங்கள் எல்லாம் நம்ம சிலுவையில் அறைஞ்சிட்டோம் இல்லை? ஆண்டவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறார் என்று பவுல் சொன்னது போல நம்ம ஒவ்வொரு நாளும் இயேசுவின் சுவாபம் நமக்குள்ளே வந்துட்டு இருக்குது. அவரை போல மாறக்கூடிய அந்த கிருபையை அந்த இயேசுவின் இரத்தம் நமக்குள்ளே உருவாக்கி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த சாயல் நமக்குள்ளே வரணும். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது. அதில் 28ஆம் வசனம் நினைக்கிறேன், அதில் வாசிக்கும் போது ரோமர் 8ஆம் அதிகாரம், நான் வேகமாக போய் முடிச்சிடுறேன், வேகமாக இல்லை, 30ஆம் வசனம் 29ஆம் வசனம் அதில் வாசிக்கும் போது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இப்போ யாரை போல மாறிட்டு இருக்கிறோம்? இயேசுவை போல. ஆமென். அந்த குணாதிசயங்களை இந்த இரத்தம் நமக்குள்ளே உருவாக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் இந்த சிலுவை தியான கூட்டத்தில் கூட நம்ம இதெல்லாம் ஏன் தியானிக்கிறோன்னா, இன்னும் நமக்குள்ளே ஆண்டவருடைய சுவாபம் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்று தான் பிதாவாகிய தேவன் விரும்பி அவரை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். தம்முடைய இரத்தத்தை சிந்துமடி கொடுத்தார். ஆமென். தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக அவரை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதை நாம் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். அவருடைய சுவாபம் நமக்குள்ளே ஒவ்வொரு நாளும் பெருக வேண்டும். ஆமென். இந்த சிலுவை தியான நேரத்தில் நம்ம எல்லாருக்குள்ளும் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கட்டும். நமக்குள்ளே இன்னும் கோபங்கள், வைராக்கியங்கள், எரிச்சல், வீட்டுக்குள்ளே எப்போவுமே சண்டை போடுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய இரத்தத்தினால் நாம் மூடப்பட்டு ஆவியின் கனிகளை நமக்குள் இருந்து கொடுக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. அதற்காகத்தான் இயேசு இவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்காக தம்முடைய இரத்தத்தையே சிந்தி இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். கடைசியாக நான் ஒன்றை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். ஒன்றை மாத்திரம், இந்த இயேசுவின் இரத்தம் நம்மை ஆண்டவரோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்து வைத்திருக்கிறது. உடன்படிக்கை இயேசுவின் இரத்தம் நம்மோடு உடன்படிக்கை செய்துள்ளது. நாமும் நமக்கும் தேவனுக்கும் இடையே ஏதோ ஒரு சாதாரண உறவல்ல. இது உறவு சாதாரண உறவல்ல. நாம் தேவனோடு உடன்படிக்கையின் உறவிலே நாம் இப்போ இருக்கிறோம். ஆமென். பிதாவோடு யாருமே நெருங்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருந்தது. அங்கே ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபிக்கப்படும் போது கூட ஜனங்களெல்லாம் பிரகாரத்தில் வரலாம். பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியன், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவங்க தான் போகணும். பிரகாரத்தில் தான் அவங்க இருந்தாங்க. அதனால தான் வேதத்தில் ஆண்டவர் சிலுவையில் மரிக்கும் போது
அந்த தேவாலயத்தின் திரைச்சிலை ரெண்டாக மேலிருந்து கீழ் வரைக்கும் கிழிந்தது. யாரும் உள்ளே நுழையலாம், யாரும் ஆண்டவரோடு கூட தைரியமா இருக்கலாம். அந்த இரத்தம் ஆண்டவருடைய உறவிலே நம்மை எவ்வளவு பலப்படுத்தி இருக்குப்பா. பிதாவை யாரும் பார்க்க முடியாது, அவர்கிட்ட யாரும் நெருங்க முடியாது, அவ்வளவு பரிசுத்தமான தெய்வம். ஆமென். அவர் நம்ம இரத்தத்தினாலே, இயேசுவின் இரத்தம் நமக்கு அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறது. இது இந்த உலகத்தில் பாருங்க, ஒரு உடன்படிக்கை செய்கிறார்கள் என்றால் மயில பெண்ணில் இப்படி எதுலேயோ ஒன்றில் போடுவாங்க இல்லை. ஆனால் இங்கே பிதாவோடு நம்ம உடன்படிக்கை செய்தது எதில் இருந்து தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவின் உடைய இரத்தத்திலே அந்த உடன்படிக்கை உறவை ஏற்படுத்தி வச்சிரு. அல்ல, எவ்வளவு விலையேற பெற்றது பாருங்க இல்லை. யாரும் அப்படி செய்திருக்க முடியாது. தேவனோடு நமக்கு இரத்த உடன்படிக்கை, இரத்தத்தில் புது உடன்படிக்கை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் உடன்படிக்கையில் உண்மையுள்ளவர். இயேசுவின் இரத்தத்தினால் தேவனுடைய அந்த இயேசுவின் இரத்தம் நமக்குள்ளே முத்திரையாக வைக்கப்பட்டு இருக்கிறது. இவர்கள் இயேசுவினுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை நம்ம நெற்றியில வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. யோவான் 1:12 அதான் சொல்லுது. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறாராம். இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். தேவனோடு நமக்குள்ள உடன்படிக்கையை நாம் எப்பொழுதும் அதை ரொம்ப ரொம்ப இதாக நினைச்சிடக்கூடாது. தேவனை விட்டு விலகி போகக்கூடாது. அவருடைய அன்பில் எப்பொழுதும் நிலைத்திருக்கணும் என்பதற்காக அந்த இரத்தத்தை எப்பொழுதும் நினைவு கூறணும், அந்த உடன்படிக்கை நினைவு கூறணும் என்பதற்காக ஆண்டவர் ஒவ்வொரு மாதமும் திருவிருந்தை நமக்கு சபையில் ஆயத்த பண்ணி தந்திருக்கிறார். ஆமென். அதன் மூலமாக அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நாம் புசிக்கும் போதெல்லாம் இது எனக்காக சிந்தப்பட்ட புது உடன்படிக்கை கூறிய இயேசுவின் இரத்தம் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஹல்லேலூயா. நமக்காக அவர் இரத்தம் சிந்தி பிதாவோடு கூட ஒரு உடன்படிக்கை என்ற உறவிலே நம்மை இணைத்து விட்டார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு யாரெல்லாம் அப்படி ஆண்டவர் இல்லாமல் இருக்கிறார்களோ, அந்த இரத்தத்துக்குள் வராமல் இருக்கிறீர்களோ, நீங்கள் எல்லாரும் அந்த இரத்தத்துக்குள் வந்துருங்க. உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள். முதலாவது, அவர் பரிசுத்தமாக்கி கொண்டே இருப்பார். ஆமென். பரிசுத்தமாகிட்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே அந்த பரிசுத்தம் உண்டாகிட்டே இருக்கும். பாவம் எல்லாம் நம்மளை விட்டு விலகி போயிட்டே இருக்கும். அந்த பரிசுத்த வாழ்வு நமக்குள்ளே வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு புதிய மனுஷனாக கர்த்தர் நம்மை மாற்றிக்கொண்டே இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த கிருபை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதே போல நம்ம பொன்னினாலும் தங்கத்தினாலும் பொன்னினாலும் அது வெள்ளினாலும் நம்ம மீட்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். நாம் நமக்குரியவர்கள் அல்ல, நாம் தேவனுக்கு உரியவர்கள். இயேசுவின் இரத்தம் அதைத்தான் நமக்கு வலியுறுத்துகிறது. இயேசுவின் இரத்தம் அதுதான் நமக்கு சொல்லுகிறது, நீங்க உங்களுக்குரியவர்கள் அல்ல, நீங்க தேவனுக்குரியவர்கள் என்று நமக்கு அது சொல்லுகிறது. மூன்றாவதாக, அது எப்பொழுதும் நம்மை ஆண்டவரோடு கூட அந்த கிருபாசனத்தண்டை நெருங்கி போவதற்கு நமக்கு ஒரு நம்பிக்கையும் விசுவாசத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எப்பொழுதும் நம்ம அவர்கிட்ட சேரலாம், எப்பொழுதும் அவரோடு கூட பேசலாம், எப்பொழுதும் அவரை மகிமைப்படுத்தலாம். அது போல இன்னொன்று, நம்முடைய குணாதிசயங்களை, கேரக்டரை நமக்குள்ளே மாற்றிக்கொண்டே இருக்கிறது இயேசுவின் இரத்தம். ஹல்லேலூயா. இந்த உலக இச்சைகள் நமக்குள்ளே வந்தால் அதெல்லாம் என்ன செய்தான், அது அந்த குணங்களெல்லாம் மாற்றி நம்மளை பரிசுத்தமாக்கிட்டே இருக்கு. இயேசு போலவே அனுதினம் மாறுவதற்குரிய அந்த கிருபையை அந்த இயேசுவின் இரத்தம் நமக்கு ஒவ்வொரு நாளும் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம் நம்முடைய அன்றாட ஜீவியத்தில். ஆமென். குணம் மாறலையே அப்படின்னு நினைக்காதீங்க. இயேசுவின் இரத்தத்துக்குள்ளே வந்துட்டா போதும், அந்த குணங்கள் அது இருக்கும், ஆனாலும் மாறிக்கொண்டே இருக்கும். கர்த்தர் அதை மாற்றி நம்மளை நல்ல ஒரு கனி கொடுக்கிற ஒரு இதுக்குள்ளே நம்மளை கொண்டு வந்துடுவார். கடைசியாக அவர் நம்ம ரத்தம்
அவருடைய இரத்தம் நம்மை ஆண்டவருடைய அந்த உறவிலே ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி தந்து விட்டது. ஆகவே அந்த உடன்படிக்கை கடைசி மட்டும் நாம் பயத்தோடு அதில் பங்கெடுத்து ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவர் இவ்வளவு ஆசீர்வாதத்தை தம்முடைய இரத்தத்தினால நமக்கு கொடுத்திருக்கிறார், செய்து முடித்திருக்கிறார். இதை நம்ம வாழ்க்கையில் செய்து கொண்டே இருக்கிறார். இந்த தியான நேரத்தில், சிலுவை தியான நேரத்தில், ஆண்டவரே எனக்கு, ஆண்டவரே என் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும். எல்லாரும் சொல்லுங்க, இன்னும் என்னை பரிசுத்தமாக்குங்க, இன்னும் எனக்குள்ள எந்த ஆண்டவரே எந்த குற்றம் குறைகள் இருந்தாலும் என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா, அதெல்லாம் என்னை விட்டு மாற்றி பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே ஆண்டவருடைய இரத்தத்தை நினைத்து, இயேசுவே என்னை ஆண்டவரை பரிசுத்தமாக்கத்தானே இந்த உலகத்துக்கு நீர் இரத்தத்தை சிந்தினீர் என்று சொல்லி ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவரப்பா, என்னை பரிசுத்தமாக்குங்க, இன்னும் நான் பரிசுத்தமாயிட்டே இருக்கணும். ஆண்டவரே எனக்குள்ளே பரிசுத்தம் உண்டாயிட்டே இருக்கணும். இதெல்லாம் நீ விரும்புகிறது, நீர் விரும்பாத காரியங்கள் எது எனக்குள்ளே இருக்கிறதோ அதெல்லாம் என்னை விட்டு மாற்றிட்டே இருங்கப்பா, இன்னும் என்ன பரிசுத்தமாக்கிட்டே இருங்க. ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே என்னை விலைக்கிரயமாய் வாங்கி இருக்கிறீங்க. இரண்டாவது, ஆண்டவரே இந்த ரட்சிப்பை நான், ஆண்டவரே வெளியேற பெற்ற இந்த ரட்சிப்பை ஆண்டவரே நான் சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. அதை விழிப்பா இந்த ரட்சிப்பு நிறைவேற நான் பிரயாசப்பட வேண்டும் அப்பா என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே இயேசுவே இந்த ரட்சிப்பு பரிபூர்ணமாய் என் வாழ்க்கையில நிறைவேறணும்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கடைசி மாதிரி பரியந்தம் இந்த ரட்சிப்பிலே நான் நிலைத்திருக்கணும். ஆண்டவரே உம்முடைய அன்பை விட்டு நான் போயிடக்கூடாதப்பா. ஆண்டவரே உமக்காகவே நான் வாழணும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம். மூன்றாவது, ஆண்டவர் எப்பொழுதும் உம்மை ஆண்டவரை கிட்டி சேர்வதற்குரிய அந்த தைரியத்தை எனக்கு தந்திருக்கிறீங்களே உம்முடைய இரத்தத்தினாலே, அதற்காக உமக்கு நன்றி. சொல்லுங்களேன், ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எப்பொழுதும் ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை நெருங்கக்கூடிய கிருபாசன தண்டை சேரக்கூடிய ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தை என் வாழ்க்கையில் நீங்க ஏற்படுத்தி தந்ததற்காக நான் உமக்கு நன்றி சொல்றேன்ப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அதே போல நம்முடைய குணாதிசயங்களை கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார் தம்முடைய இரத்தத்தினாலே. இயேசு கிறிஸ்துவின் சாயலை நமக்குள்ளே காணும் வரைக்கும் நம்மை அந்த இரத்தம் மாற்றிக்கொண்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையில கனிகள் உருவாயிட்டே இருக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த இயேசுவின் இரத்தம் நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. கடைசியாக உடன்படிக்கை தேவனோடு கூட நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது அந்த உறவிலே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய இரத்தத்தினாலே நம்மை உடன்படிக்கை செய்து அந்த இரத்தத்தினாலே தேவனோடு கூட ஒரு உறவை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அவர் ஆண்டவர் இதுவரைக்கும் அந்த உடன்படிக்கையிலே அவர் மாறாதவராய் முறிந்து போகாதபடி நம்மை காத்திருக்கிறார். இனிமேலும் காக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான மாலை நேரத்தில் அப்பா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எங்களுக்கு செய்த காரியங்களை, செய்து கொண்டிருக்கிற காரியங்களை, செய்ய போகிற காரியங்களையும் நாங்கள் தியானித்தோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை நீர் அப்படியே மாற்றி ஆண்டவரே உமக்கு பிரியமானதாய் நாங்கள் வாழக்கூடிய அந்த கிருபையை இயேசுவின் இரத்தத்தின் மூலமாய் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த மகா பெரிய ஸ்லாக்கியத்தை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கூட நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இந்த இரத்தமானது அவர்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் செயல்படட்டும். ஆண்டவரே அந்த பாதுகாப்பை தாங்க, அவர்களோடு கூட இருங்க. ஆண்டவரே அவர்களை நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த வார்த்தையை தியானிக்கிற அவருடைய வாழ்க்கையில கூட அநேக மாற்றங்கள் உருவாகட்டும். ஆண்டவரே உமது கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். வந்த எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் கர்த்தர் எங்களோடு
எங்களோடு இருந்து நடத்தினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க நாம மகிமைப்படட்டும். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், அவருடைய இரத்தத்தினால் எங்களோடு புது உடன்படிக்கை பண்ணின ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கேபி ஸ்தோத்திரம்.